நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் ஒரு புதிய ஏஐ டூலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஏஐ டூலோட நேம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ டூல். கூகுள் ஆல்ரெடி ஒரு சேட் போர்டை வச்சிருக்காங்க, அதாங்க கூகுளோட பாட். அதையும் கூகுளோட இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூலையும் ஒப்பிடாதீங்க, அது வேற இது வேற. ஸோ இந்த வீடியோவில் கூகுளோட புதிய இறக்குமதியான ஜெனரேட்டிவ் ஏஐ டூலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ஆர்டிகல் படித்தேன். இந்த பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் கூகுள் இன்ட்ரடியூஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ டூல் சர்ச் இன் இந்தியா, ஜப்பான், இந்த ரெண்டு நாடுகளில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஏஐ டூல் ஆல்ரெடி அமெரிக்காவில் அறிமுகப்படுத்திட்டாங்க, அடுத்ததாக இப்போ இந்தியாலையும் ஜப்பான்லையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூலை எப்படி பயன்படுத்தணும்? குரோம் ப்ரௌசரில் உங்கள் பிசியில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்களா, சர்ச் லேப்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதை படித்து பார்த்துக்கோங்க. கீழே சைன் இன் டு கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. சூஸ் அன் அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி கூகுளில் வந்து 2 அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈஸியாக நான் அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம்னா அந்த செட்டப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் அதை பண்ண போகிறேன். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு டாகிள் இருக்குது பாருங்க. இந்த டாகிளை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல் வந்து டிஸ்பிளே ஆகாது சர்ச்சில். இப்போ ட்ரை அண்ட் எக்ஸாம்பிள்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஹவ் ஆர் ஹவுஸ் போட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் காஷ்மீர் டிஃப்ரெண்ட். இந்த ஹவுஸ் போட் இருக்குது பார்த்தீங்களா, கேரளாலேயும் இருக்குது, அதே மாதிரி காஷ்மீர்லேயும் இருக்குது. ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் மென்ஷன் பண்ணல, எக்ஸாம்பிளில் இதை கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஜெனரேட்டிவ் ஏஐ டூல் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஃபோ குவாலிட்டி மே வெரி. அதோட டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்கத்தில் இமேஜோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா லிசன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு சொல்லிடும். ஒருவேளை இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா கீழே பாருங்கள், கீழே சின்ன சின்ன டேப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ச் லேப் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. திருப்திகரமாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அன்லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய தரப்பில் கூகுள் சர்ச் இன்ஜினில் தமிழ்நாடு டூரிஸ்ட் பிளேசஸ் கொடுத்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், கெட் அண்ட் ஏஐ பவர்டு ஓவர் வியூ ஃபார் திஸ் சர்ச் ஜெனரேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கொடுக்க போகிறேன். நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துரும் இந்த ஏஐ டூல், கூகுளோட ஜெனரேட்டிவ் ஏஐ டூல். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் வரைய கொடுத்துருக்கு. திருப்திகரமாக இல்லைன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அடுத்தடுத்து செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த சர்ச் லேபில் ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அதோட டெமோலாம் உங்களுக்கு காட்டினேன். வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ டூல் இன் சர்ச் பார்த்துக்கோங்க. இது வந்து கூகுளோட சாட் போட் பாட் மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஏஐ டூல்னு சொல்லலாம். குறிப்பாக பாருங்கள், டெக்ஸ்ட், ஆடியோ, கோடு, அதுக்கப்புறம் இமேஜ், இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூலில் நீங்கள் பெற முடியும். அதுவும் சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. சம்மரைஸ்னால் இதாங்க சம்மரைஸ், கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூலில். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு வெறித்தனமான டெஸ்க்டாப் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏஐ டூலை பயன்படுத்துங்க. ஸோ ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் சைன் அவுட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சர்ச் லேப் பக்கத்தில் ஒரு டாட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்னுடைய அக்கௌண்ட்டோட லோகோ இருக்குது. சைன் அவுட் பட்டனை கொடுத்துட்டா சைன் அவுட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட அவுட்புட் தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.